ஹாய். இது குட் மார்னிங் இல்ல. என்ட மணிய பாத்தீங்கன்னா 2 மணி. டே 5 2026 ஏப்ரல் 19. நம்ம வழமையா செய்யறத விட இந்த நாள்ல பெருசா விஷயங்கள் இருக்காது. என்ன சொன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றபடியால அதிகமான வேலைகள் செய்யல. காலையில இத காலையிலன்னு சொல்ல இயலாது. பகல் நான் ஒரு பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு என்னோட ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ண நான். இன்னைக்கு வீட்டுக்குள்ளே தான் இருக்க போறோம்ன்றபடியால கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியா நிறையவே சாப்பிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய மரக்கறிகள் எனக்கு கிடைச்சபடியால இன்னைக்கு பிளேட்ல ப்ராப்பரா மரக்கறியை செட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நல்ல டேஸ்டான ஒரு நண்டு கறி இருந்தது. அதையும் வச்சு இன்றைய சாப்பாடு ரொம்ப நல்லாவே இருந்தது. பேலன்ஸ்டாகவும் இருந்தது. அதுக்கு பிறகு திருப்பி ஒரு ஒரேஞ்ச் சாப்பிட்டேன். இந்த ஒரேஞ்சோட கதை என்னன்னு சொன்னா அவரோட கடையில பக்கத்துல ஒரேஞ்ச் கொண்டு போட்டிருக்கிறாங்க. அவங்க போடுற ஒரேஞ்ச் நல்ல அஃபோர்டபுளாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு இயலான்றபடியால் நடக்கிறத மட்டும் நாங்கள் கரெக்டாக செய்யணும், தண்ணி குடிக்கிறதும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த எய்மை வச்சுக்கொண்டு இன்றைக்கு நான் அதை எதையுமே மிஸ் பண்ணலை. இன்னைக்கு ஃபுல்லாக நான் டார்கெட் பண்ணது 6000 ஸ்டெப்ஸ் நான் நடந்து முடிக்கணும்னு சொல்லி நல்ல கெப் எடுத்து நான் ஒரு 5 மினிட்ஸுக்கு நடக்கிறது, திருப்பி 3 மினிட்ஸுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு 10 மினிட்ஸுக்கு நடக்கிறது. அப்போ இந்த நடக்கிற விஷயத்தில் நான் கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமானது, மேபி நீங்களும் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஒன்று பாட்டு கேட்டுட்டு நடக்கிறது, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது. லைக் நாங்கள் இவ்வளோக்கு நடந்தோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரிவார்டு அப்படி செய்கிறது. அண்ட் முக்கியமாக இந்த ஆப் இருக்கிறபடியால் அது என்ன ஆப்பாக இருந்தாலும் சரி, இது அக்யூரேட்டாக கல்குலேட் பண்ணதாலும் எனக்கு தெரியலை. பட் நாங்கள் நடந்துட்டு வந்த உடனேயே நமக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்குமா, இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் நடந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஏண்டா நான் புக் படிக்கிற நேரம் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம், எங்களோட பிரெயினுக்கு எது இம்மீடியட் ரிவார்டை தருதோ, எவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த ஆக்டிவிட்டியை தான் பிரெயின் அடிக்கடி ரிப்பீட் பண்ணி செய்து கொண்டே இருக்குமா. ஸோ அந்த விஷயத்தை நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். நான் அதில் முக்கியமான சக்ஸஸ் நாங்கள் தண்ணி குடிக்கிறோம். நீங்கள் பார்த்தா தெரியும், கண்டினியூஸாக நாங்கள் 2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறோம். அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எனக்கு. ஏன்னா நான் 1 கப் தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கு பிறகு அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு டைப் பர்சன் தான் நான். ஸோ எனக்கே கொஞ்ச நாளாக அது ஒரு ஹேபிட்டாக மாறிட்டு, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்து முடிச்சுட்டு டின்னர் எடுத்தேன். 3 செட் ஆஃப் சாப்பாடுங்க தெரியுது. அதுக்கு பிறகு ஒரேஞ்சும் சாப்பிட்டேன். காரணம் என்னென்னா எனக்கு பசியாக இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணமே எனக்கு கொஞ்சம் சிக்காக இருக்குது, கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்குன்னு சொன்னால் நான் நிறைய சாப்பிடுவேன். ஸோ இந்த சேலஞ்சை நம்ம ஃபர்ஸ்ட் டே செய்த அதே ஷார்ப்னஸோடு செய்ய முடியலையேன்ற ஒரு சின்ன ஒரு வரி. ஸோ என்ன நானே கொஞ்சம் பேம்பர் பண்ணுறதுக்காக லைட்டாக அதிகமாகவே சாப்பிட்டேன். ஆனால் அது உண்மையாகவே ஒரு பேடான மெக்கானிசமும் தான். இப்போ நம்ம இந்த மாதிரி சாப்பிட்றதுல ஒரு சின்ன கண்ட்ரோல் இல்லைண்டா ஜங்க் ஃபுட்லேருந்து எல்லாமே அப்படியே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலேயே போயிடும். பட் நம்ம அந்த விஷயத்தில் கண்ட்ரோலாக இருந்தோம்னா நிறைய விஷயத்தில் பெஸ்ட்டாக நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் அதில் கண்ட்ரோல் எடுக்க ரொம்ப கஷ்டம். அதையும் நான் அந்த புக்கில் தான் படித்து கொண்டேன். நான் அந்த புக் படி நாங்கள் ஒரு வகையான பழக்கத்துக்கு ஆதி காலத்திலேருந்தே ரெடியாக இருக்கிறோம். அதாவது எங்களை வேட்டையாடி சாப்பிட்றதுக்காகவே எங்களோட மூதாதையர்கள் அவங்களோட உடம்பை பழக்கினதை எங்களோட பிரெயினும் இப்போ ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கு. ஸோ இந்த மாடர்ன் வேர்ல்டில் ஒரு போரிங்காவோ லாங் டேர்ம் இம்பேக்டை வச்சுக்கொண்டோ ஒரு விஷயத்தை கன்சிஸ்டன்சியாக செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டு பார்த்தேன் நான். அது எனக்கு நல்லாவே
ஆப்டாக பொருந்ததோ இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எல்லாத்தையும் ப்ரொசஸ் பண்ணுவோம். இந்த உலகம் வந்து எங்கேயும் ஓடி போகிறது இல்லையே, இருக்கிற நாளில் நாங்கள் எவ்வளவுக்கு ட்ரை பண்ணுறோமோ அதே நேரம் என்ஜாய் பண்ணணும். அது மவுண்டன் உச்சிக்கு போகிற வழிகளை ரசிக்காமல் போகக்கூடாது. அதெல்லாம் ஒரு ஃபேமஸான மோட்டிவேஷன் டாக்கே இருக்குது. நான் நம்புகிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே பயணிப்போம். அண்ட் தொடர்ந்து இந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்றதான் என்னோட ஒரே ஒரு ஆசை. அதை வந்து தொடர்ந்து செய்து முடிப்போம் என்ற ஒரு நம்பிக்கையோட எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் தேங்க்யூ.